ஹாய்ங்கண்ணா, வணக்கங்கண்ணா. எல்லாத்துக்கும் வணக்கம். பாருங்கள், காய் உரிக்கிறதுக்கு வந்துட்டோம். பாருங்கள், மழை வந்துக்கிட்டு இருக்குது. மோடம் போட்டுக்கிட்டு மழை லைட்டாக துளிச்சிட்டு இருக்குது. பாருங்கள், இன்றைக்கி ஒரு 22 வண்டி உரிக்க சொல்லிக்கிறாங்க. இந்த குட்டில் ஒரு லோடுக்கு மட்டும் அளவாக உரிக்க சொல்லிக்கிறாங்க. பாருங்கள், உரிச்சிட்டுக்கிறோம். நீங்களாம் என்ன உரிக்கிறதுக்கு போனீங்களா? உங்கள் ஊரில் மழையா என்ன பண்ணுது? ஆனால் சொல்லுங்கள், காய் உரிக்கிறவங்க சொல்லுங்கள். பாருங்கள், நாங்களாம் உரிச்சிட்டுருக்குறோம். மழை வந்துச்சுன்னா அப்படியே காயை மூடி வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். மழை நின்றதுக்கப்புறம் உரிக்க சொல்லிட்டாங்க. காயெல்லாம் மூடி வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். மழை நின்றுச்சுன்னா மறுபடியும் இருக்கணும். பாருங்க, அங்கே ஒருத்தர் பூமார் எடுத்துட்டு நின்றுக்கிறாரு. எங்கள் மாமா பாருங்க, கை காமிக்கிறாரு அவரு. பாருங்க, எல்லாம் உரிச்சிட்டுக்கிறோம். மழை வர்றதுக்குள்ள உரிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரிஸ்க் எடுத்து உரிச்சிட்டுக்கிறோம். பாருங்க, எங்கள் மாம்ஸ் ஹெட்ஃபோனை போட்டு குத்திட்டு இருக்கிறாரு. இந்த பாருங்க, எல்லாம் இடைஞ்சல் எல்லாம் பக்கம் பக்கமாக போட்டு இந்த ஒரு ஓரமாக மட்டும் உரிச்சு விட்டுறான்னு சொல்லிட்டு உரிச்சுட்டுக்கிறோம். காய் அதிகமாக இருக்கும், 30 வண்டி பக்கமாக இருக்கும். நாங்கள் உரிக்கிறது 20 வண்டி தான். அதனால் இந்த ஓரமாக மட்டும் உரிச்சுட்டு இப்படி எண்ணி விட்டால் வண்டி வந்து ஏற்றிக்கும். சேர் இல்லைங்க, அதனால தான் தோட்டத்தில் உரிக்கிறோம். சேராக இருந்ததுன்னா வேண்டான்றாங்க, வண்டி சிக்கின்னு சொல்லி. ஓகே நண்பர்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் வேலைக்கு போனீங்களா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நானும் உரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன். மழை வர்ற மாதிரி இருக்குது. பாய், ஹேவ் அ நைஸ் டே.